ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா சூர மீன் கருவாடு தாங்க வாங்கியிருக்கோம். நல்லா இது வந்து நம்ம பொரித்து சாப்பிட போகிறோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி போட்டு நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேங்க. என் வீட்டுக்கார் 4 கருவாடு போட வேண்டாம், 2 கருவாடு மட்டும் போட்டால் போதுன்ட்டாங்க. அதனால் 2 கருவாடு நல்லா கழுவி எடுத்து போட்டிருக்கேங்க. கொஞ்சம் லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வத்தப்பொடி லைட்டாக சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு இது வந்து சூர மீன் கருவாடுங்க. நல்லா வந்து உடஞ்சி வராது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுக்கிடுவோங்க. இப்போ நல்லா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இது நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. கருவாடில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. இது கருவாடு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா பொரியல் வந்து. இது வந்து நல்லா பழைய சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பழைய சாப்பாடு இருந்தால் இதேமாதிரி ஈஸியான மெத்தடு இதேமாதிரி வதக்கி சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இன்றைக்கி என் வீட்டில் சுட சுட சாப்பாடு தான். நான் நல்லா கீரை கடைச்சி வச்சுருக்கேன். அதனால் கருவாட்டையும் பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் வந்து பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தான் சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம்.